வெல்கம் டு மேத்ஸ் மேட் ஈஸி. நம்ம கேலண்டர்ல இருக்கிற டேட்ஸ் எல்லாம் வெறும் நம்பர்ஸ்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சில டேட்ஸ்குள்ள பெரிய பெரிய மேத்தமேட்டிக்கல் சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு அப்படி ஒரு சீக்ரெட் டேட்டை தான் நாம டிஸ்கவர் பண்ண போறோம். ரெடியா? வாங்க பார்க்கலாம். மார்ச் 21. இந்த டேட்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு நார்மல் டேயா இருக்கலாம். ஆனா மேத்ஸ் ஹிஸ்டரியில இது ஒரு சூப்பர் ஸ்பெஷல் நாள். என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? வாங்க சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். சரி, முதல்ல நம்ம ஒரு ஸ்கை எக்ஸ்ப்ளோரரை பார்க்க போவோம். இவர் வானத்துல பார்த்து என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க எப்பயாவது நைட் ஸ்கைய பாத்திருக்கீங்களா? அந்த ஸ்டார் குரூப்ஸ், அத கான்ஸ்டலேஷன்ஸ் சொல்லுவோம்ல, அதுக்கெல்லாம் எப்படி பேர் வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? தி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, அதோட சீக்ரெட் மேத்ஸ்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, சோ ஸ்டோரிக்குள்ள போவோம். 1700ஸ்ல நிக்கோலஸ் லூயி டெ லாகாய் ஒரு பிரெஞ்சு அஸ்ட்ரானமர் இருந்தார். அவரு சவுத் போலுக்கு போய் 1, 2 அல்ல 10,000க்கும் மேல ஸ்டார்ஸ மேப் பண்ணாரு. இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த காலத்துல இப்போ இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் இல்லாம சிம்பிளா ஜியோமெட்ரி அண்ட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாரோட எக்ஸாக்ட் பொசிஷனையும் கண்டுபிடிச்சாரு. உண்மையிலேயே உடனே அச்சீவ்மெண்ட் இல்லையா? அவர் கண்டுபிடிச்ச அந்த புது கான்ஸ்டலேஷன்ஸ்க்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா பேர் வச்சாரு. அதுவும் எதோட பேரு தெரியுமா? சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பேரு. பாருங்க, டெலிஸ்கோப், மைக்ரோஸ்கோப், கம்பஸ், ரூலர். வாவ்! அவர் எப்படி ஸ்கைய மேத்ஸ் அண்ட் சயின்ஸோட கனெக்ட் பண்ணிருக்காரு பாத்தீங்க. சூப்பர் கூல்ல. ஆல்ரைட், அடுத்த ஸ்டோரிக்கு போவோம். வானத்துல இருந்து நேரா நம்ம கிளாஸ் ரூம்க்கு வரோம். இங்க ஒரு உண்மையானவே ஒரு எஜுகேஷன் ரெவல்யூஷனரியா மீட் பண்ண போறோம். இந்த கோட்டை கொஞ்சம் கேளுங்க. நான் அவற்றை கோபத்தோடு படித்தேன். என் மூளையில் அந்த லிஸ்ட் ஆழமாக பதிஞ்சது. என் யோசனை சக்தியை அளித்தது போல் உணர்ந்தேன். ரோட் லேர்னிங், அதாவது வெறும் மனப்பாடம் பண்றது எவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும்னு இது சொல்லுது. உங்களுக்கு எப்பயாவது ஐயோ எதுக்கு இதை பைஹார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணிருக்கா? டார்த்தி அபீல் இவங்க ஒரு டீச்சர். மேத்ஸ வெறும் பைஹார்ட் பண்ணக்கூடாது, அதை புரிஞ்சுக்கிட்டு திங்க் பண்ணி படிக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் அந்த காலத்துல கேர்ள்ஸ் படிக்கிறதே பெரிய விஷயம். அப்போ இவங்க இல்ல, கேர்ள்ஸும் பாய்ஸ் மாதிரி ஈக்குவலா படிக்கணும், மேத்ஸ் சயின்ஸ்லாம் கத்துக்கணும்னு ரொம்ப போராடினாங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் பாருங்க. அப்போ 1800ஸ்ல கேர்ள்ஸ்க்கு மேத்ஸ் அன்சேஃப்னு சொன்னாங்க. பட் இப்போ உங்களை சுத்தி பாருங்க. கேர்ள்ஸ் இப்போ ஸ்பேஸ் சயின்டிஸ்ட், என்ஜினியர்ஸ்னு எல்லா ஃபீல்ட்லயும் கலக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டொராத்தியா பீல் மாதிரி சேஞ்ச் மேக்கர்ஸ் ஆரம்பிச்சு வச்ச ஒரு பெரிய மாற்றத்தோட ரிசல்ட் தான். ஓகே, நம்ம லிஸ்ட்ல லாஸ்டா வராரு ஒரு அல்டிமேட் ப்ராப்ளம் சால்வர். ஒரு ரியல் லைஃப் மேத்ஸ் ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு மேத்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப 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 டஃப்பான ப்ராப்ளம். 100 வருஷமா யாராலையும் அதை சால்வ் பண்ண முடியல. உங்ககிட்ட அந்த ப்ராப்ளம் வந்தா நீங்க அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஜார்ஜ் பர்காஃப், அவர் அந்த 100-year ப்ராப்ளமை சால்வ் பண்ணாரு. அந்த ப்ராப்ளமோட பேரு போயின்கரேஸ் லாஸ்ட் ஜியோமெட்ரிக் தியரம். ரொம்ப பெரிய பேரா இருக்கா? சிம்பிளா சொல்லணும்னா இது 3D ஷேப்ஸ் பத்தின ஒரு காம்ப்ளெக்ஸ் பசில். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பால சுத்தி ஒரு ரப்பர் பேண்ட மாட்டிட்டு அந்த ரப்பர் பேண்ட கட் பண்ணாம ஒரு சின்ன புள்ளியா மாத்த முடியுமான்னு கேக்குற மாதிரி ஒரு பசில் அது. இது ஒரு படத்தோட ஸ்டோரி மாதிரி தான். ஸ்டெப் 1, தி சேலஞ்ச். போயின்கரேங்கிற ஒரு ஜீனியஸ் ஒரு தியோரமை சொல்றாரு, ஆனா அதை ப்ரூவ் பண்ணல. ஸ்டெப் 2, தி வெயிட். நிறைய வருஷமா வேர்ல்டோட பெஸ்ட் மேத்தமேட்டிஷியன்ஸ் ட்ரை பண்ணி தோத்து போறாங்க. ஸ்டெப் 3, தி விக்ட்ரி. அப்போதான் நம்ம ஹீரோ ஜார்ஜ் பர்காஃப் என்டர் ஆகி அந்த கோடை கிராக் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாரு. வாட்டர் மூமெண்ட். சரி, ஒரு வானத்தை ஆராயும் எக்ஸ்ப்ளோரர், ஒரு எஜுகேஷன் ரெவல்யூஷனரி, ஒரு அல்டிமேட் ப்ராப்ளம் சால்வர். இப்ப சொல்லுங்க, இவங்க 3 பேருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்க முடியும்? அந்த சீக்ரெட் டேட்டோட ரகசியம் அது என்ன? இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ற ஒரே விஷயம், அந்த ஒரே டேட், மார்ச் 21. ஷாக்கிங்கா இருக்கா? ஆமா, நிக்கோலஸ் லூயிஸ் டே லாகாய் இறந்ததும் மார்ச் 21, டொரத்தியா பீல் பிறந்ததும் மார்ச் 21, அண்ட் ஜார்ஜ் பர்காஃப் பிறந்ததும் மார்ச் 21. இப்ப புரியுதா அந்த டேட்டோட சீக்ரெட் என்னன்னு? சோ லக்காய், பீல், பர்காஃப் இவங்கெல்லாம் அவங்க மேக்ஸ் ஸ்டோரியே எழுதிட்டாங்க. ஆனா உங்களோட கதை என்ன? உங்க மேக்ஸ் ஸ்டோரி அது இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது.
சோ இந்த கதையெல்லாம் நமக்கு என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட், மேத்ஸ்ங்கிறது வெறும் ஃபார்முலாஸும் நம்பர்ஸும் கிடையாது. அது மனுஷங்களோட ஸ்டோரி. செகண்ட், மேத்ஸ்ங்கிறது ஒரு அட்வென்ச்சர். அது இந்த வேர்ல்டையே மாத்தக்கூடிய ஒரு பவர்ஃபுல் டூல். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, ஒவ்வொரு பெரிய மேத்தமெட்டிஷியனும் ஒரு காலத்துல உங்க மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா தான் இருந்தாங்க. அத மறக்காதீங்க. அப்போ இப்போ சொல்லுங்க, மேக்ஸ்ல உங்க ஸ்டோரி என்ன? நீங்க என்ன புதுசா கண்டுபிடிக்க போறீங்க? அடுத்த எக்ஸ்ப்ளோரரா, அடுத்த ரெவல்யூஷனரியா, இல்ல அடுத்த ப்ராப்ளம் சால்வரா? தி ஃபியூச்சர் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். வீடியோவை லைக் பண்ணுங்க, மேத்ஸ் மேட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேர்னிங்கை நிறுத்த